ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் வந்துருச்சுல்ல, ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. அதை பற்றின ப்ரிவியூ, ப்ரெடிக்ஷன், பிச் ரிப்போர்ட், என்னோட அப்சர்வேஷன் சொல்கிறேன். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். தட் மீன்ஸ் எல்லாம் படிக்கிறோன்னு அர்த்தம். எஸ், லாங் வெயிட் இஸ் ஓவர். எல்லாம் ஈகராக இருப்பீங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் 2 மாதம். கார்னிவல் தான், யூனோ, எக்ஸிபிஷன் ஆஃப் கிரிக்கெட் டேலண்ட் சொல்லலாமா? ரைட். சிஎஸ்கே ஆர்சிபி நேற்று ஸ்டாட்ஸ் எல்லாம் போட்டோம். அப்பர் ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 20 வாட்டி ஜெயிச்சிருக்கு சென்னை, 10 வாட்டி தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு அமங் ஈச் அதர். இன்ஜுரி கன்சர்ன், பெரிய கன்சர்ன் ரெண்டு. ஸ்பெஷலி சிஎஸ்கேக்கு பத்திரானா இன்ஜூர்டு, கான்வே இன்ஜூர்டு, டூபே ரெக்கவர் ஆனாரா தெரில, சிவம் டூபே. ரஞ்சி டிராபி குவார்டர் ஃபைனல் இன்ஜூர் ஆனார், முஸ்தபிசர் இன்ஜூர்டு. ஆனால் வந்துட்டார், நிறைய பேர் எக்ஸைட் எனக்கு வந்துட்டார் சார்னு. வந்துட்டார், நாளைக்கு விளையாட வைக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட் பாலர் இன்ஜுரி, திருப்பி லாங் டோர்னமெண்ட் 2 மாதம் நடக்கணும் இந்த டோர்னமெண்ட். திருப்பி இன்னொரு இன்ஜுரின்னு அவ்வளோதான், வில் பி ரூல்ட் அவுட். அதனால் ஸ்லோவாக தான் கொண்டு போவார் தோனின்னு நினைக்கிறேன். முஸ்தபிசர் நாளைக்கு விளையாட மாட்டார். அண்ட் ஏன்னா இன்ஜுரி அந்த மாதிரி, அவர் ஒன் டே இன்டர்நேஷனலில் விட்டு வந்திருக்கார்ல, 5 மேட்சுக்கு அப்புறம் தான் விளையாடுவார் எனக்கு தோணுது. அண்ட் நோயிங் எம்எஸ் தோனி, யூனோ, பேட்டிங் நீங்கள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ராய்டு இல்லாதது ஒரு பெரிய வேக்கம் தான். அண்ட் சிவம் டுபே வர இன்ஜுரி, விளையாடுறாருல தெரியலையா, அப்போ வாட் யூ வில் டூ? கண்டிப்பாக சமீர் ரிசிபி அனுப்புவார் அவர். ஏன்னா தோனி இஸ் நோன் ஃபார் தட். ஒன்று புது யங்ஸ்டரை க்ரூம் பண்ணுறதாகட்டும். பத்திரான் ஆஃப் சிஎஸ்கே இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பத்திரான் ஆஃப் ஸ்ரீலங்கா. சிஎஸ்கேக்கு விளையாடும்போது எப்படி இருந்தால் இருப்பாருங்க பத்திரானா விளையாடுறது. அதே மாதிரி தான் அஷிஷ் நேர் ஆகட்டும், மொயின் அலி, ராய்டு, ஊத்தப்பா எல்லாமே இங்கே வந்து திருப்பி ஃபார்ம் வந்து நேஷனல் டீம் வர அளவுக்கு வந்தாங்க. தோனி ரெடி பண்ணுவார், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருந்தாலும் சரி, நியூ கமரா. என்ன கேட்டால் சமீர் ரிஸ்வி விளையாட விடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்டில் 2 பவுன்சர் அலோடு. பெரிய 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 ப்ளஸ். எத்தனை பேருக்கு பவுன்சரை பற்றி அவ்வளோ இன்னும் நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல சரியா. த திங் இஸ், ஒரு பவுன்சர்னா அடுத்த 5 பாலில் பவுன்சர் வராது நல்லா தெரியும். அப்படியே வந்தாலும் நோ பால், ஃப்ரீ ஹிட் யாரும் போட மாட்டாங்க. இந்த 2 பவுன்சர் இருக்கல என்னன்னா, நீங்கள் 2 பவுன்சர் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அ வெப்பன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். ரெண்டாவது பவுன்சர் இருக்கும்போது இந்த க்ரீஸை விட்டு வெளில வந்து நிற்பாங்கள்ல, அதில் நின்று போயிடும். ஆமாம், ஃபஸ்ட்டு பவுன்சருக்கு அப்புறம் விட்டதுக்கப்புறம் ஒரு அடி க்ரீஸ் விட்டு வெளில வந்து ஓவர் பிச் ஆகி லவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பாலை, குட் லென்த்தில் வர பால். அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 140 ஸ்பீடு வந்துன்னு வச்சுக்கோங்க, ஹெல்மெட்டில் டொக்குன்னு வந்து விடும். அது நல்லா தெரியும் பேட்ஸ்மேனுக்கு. ஒரு அடி நீங்கள் முன்னாடி போய் நின்னீங்கன்னா எங்கேருந்து ஹுக் பண்ண முடியும்? ஹுக் பண்ண முடியாது. ஸோ பேக் ஃபுட்டில் போகிறதுக்குள்ளே பால் வந்துடும். அது பெரிய பெரிய ப்ளஸ். பேட் அண்ட் பாலுக்குள்ளே காம்படிஷனுக்கு அதான் நான் சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது T20ங்கிறது வந்து ஒன்லி ஃபார் பேட்ஸ்மேன். போலருக்கு பேசாமல் போலிங் மிஷினை வச்சிடலாமான்னு. பட் இப்போ போலருக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஹேண்டிகேப்பாக இருந்ததை ரிலீஸ் பண்ணேன். இன்டர்நேஷனல் கூட கிடையாது. இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச்சு 1 டேக்கு மட்டும் தான் 2 பவுன்சர். T20யில் 1 தான், ஆனால் இதில் 2 பவுன்சர் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ போலர் வில் ஹேவ் ஈக்குவல் சான்ஸ். அதனால தான் உங்களுக்கு மிச்சர் ஸ்டார்க்குலாம் 25 கோடி போனதாகட்டும், பேட் கமின்ஸ் 20 கோடி போனார்னா, ஃபாஸ்ட் பாலர் வில் டாமினேட் திஸ் டைம். நீங்கள் நோட் மை வேர்ட். ஏன்னா பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட். ஸ்பின்னர்ஸ் அஃப்கோர்ஸ் சென்னைட்ட ஸ்ட்ராங் ஸ்பின்னர், ராஜஸ்தான்ட்ட ஸ்ட்ராங் ஸ்பின்னர்லாம் இருக்காங்க. அவங்க எந்த பிச்சில் வேணால் போடுவாங்க. பட் ஜென்ரலாக இந்த ஃபாஸ்ட் பாலிங்கு வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆர்சிபி இசால் கப் நம்மதே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸ்மிருதி மந்தனா வர ஜெயிச்சிட்டாங்க. அது ஆடட் ப்ரெஷர் டு ஃபேஃப் டு பிளஸி. பேர் மாற்றிருக்காங்க, ஜெர்சி மாற்றிருக்காங்க. இதெல்லாம் மாற்றினா ஜெயிப்பாங்களா? வி ஹவ் டு சி. விராட் கோலி ஒரு லாங் பேட்டிங் இருக்குது. பேட்டிங்கை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இது ஹேவ் ஹியூஜ் பேட்டிங் லைனப். போலிங் தான் பெரிய ஹோல். நேற்று கூட ஸ்பின் ஹோல் போட்டால் ஃபாஸ்ட் பாலிங் ஆகட்டும், போலிங்கில் தான் யூனோ டஃப். சேஸ்னால் எந்த ஸ்கோர் இருந்தாலும் சேஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸ்பெஷலி அவங்க ட்ரம்ப் கார்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா கேமரன் கிரீன் தான். அவர் மும்பைலேருந்து வேறு எடுத்திருக்காரு. ஏஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் ஆல்சோ. என்ன நோத்தி விட்டீங்க, என்னோட ஹார்திக் பாண்டியா தான் பெஸ்ட்டா அப்படின்னு அவர் நினைப்பார். ஏன்னா போன சீசன் 452 ரன்னு 6 விக்கெட் எடுத்தாருங்க அவர் கேமரன் கிரீனு. கண்டிப்பாக உங்களை 4 ஓவர் போட்டு தருவார் தேவைப்பட்டதுனா. ஸோ அது ஒரு கேமரன் கிரீன் தான் மெயின். நாளைக்குள்ள மேட்ச்சில் த்ரூ அவுட் ஆர்சிபி ஜெயிக்கணும்னா கேமரன் கிரீன் ஹஸ் டு ஃபயர் வித் பேட் அண்ட் பால். அண்ட் அஃப்கோர்ஸ் மேக்ஸ்வெல் அண்ட் விராட் கோலி வில் பி தி கீ அலாங் வித் ஃபேஃப் டு பிளஸி. அவங்க ஒரு 3 பேர் யாரோ ஒருத்தர் என்ன ஸ்கோர் வேணால் சேஸ் பண்ணுறாங்க. கோலி அங்கர் ஃபார் த டைட்டில். இதுதான், கோலி அவுட் பண்ணலன்னா மேட்ச் கஷ்டம்தான். ஆமாம், ஃபஸ்ட்டு கோலி அவுட் பண்ணுங்க. ஏன்னா அவர் மட்டும் தான் சென்னை பிச்சில் வந்து லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும். யூ டோன்ட் நீட் 200 220 எதிர்பார்க்குறீங்க. ஆவரேஜாக 164 தான் இந்த பிச்சில் T20யில். ஏன்னா மெரினா பீச் பக்கத்துலேயே இருக்கா, ப்ரீஸ் வேறு வருமா. அண்ட் லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும். இப்போ அதனால தான் ஸ்பின்னர்ஸ் பேரடைஸுங்கிறது. ஸ்பின்னருக்கு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சென்னை பிச்சு. பால் லோவாக இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பால் பேட்டுக்கு வராது. யூ கேன் ஸ்விங் த பேட். இது அடிக்கிற பாரு, அது அடிக்கிற பாருன்னு. எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ஓவர்ஸ் மட்டும் பால் மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்பின்னர் வில் டாமினேட். கண்டிப்பாக சிஎஸ்கே வில் கோ 3 ஸ்பின்னர், மொயின் அலி, தீக்ஷனா அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இப்போ வந்து எந்த 4 ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலின், தீக்ஷனா தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்திரானா இன்ஜூர்டு, கான்வே இன்ஜூர்டு, முஸ்தபிசர் இப்போ தான் வந்திருக்காரு பை எடுத்துக்கிட்டு. மிச்சல் சாட்னர் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஏற்கனவே ஜடேஜா இருக்கனால யூ மே நாட் ட்ரை. ஸோ இந்த 4 ஓவர்ஸ் ரச்சின் ரவீந்திரா பெரிய பிக் கீ ஃபேக்டர் ஃபார் சிஎஸ்கே நான் சொல்வேன். ட்ரம்ப் கார்டுனா
எக்ஸ்பெக்ட் சம் குட் ரன்ஸ் ஃப்ரம் ரச்சின் ரவீந்திரா. வேர்ல்ட் கப் சென்சேஷன் தெரியும். ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக். T20 ஒன் டே டெஸ்ட் மேட்சோ ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகிறது, பேக் ஃபுட்டில் போகிறது, ஸ்பின்னரை லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணணும்னா வெளில ஏறி லாக் பண்ணுறது அவுட் ஸ்பின்னரை ஈஸிலி கிளியரிங் தி பவுன்ஸ். ஃபிட்னஸ் வேறு, வெரி குட் ஃபிட்னஸ். ரச்சின் ரவீந்திரா இஸ் வெரி கீ ஃபார் சிஎஸ்கே டு டிஃபெண்ட் தர் டைட்டில். ஏன்னா இப்போ ராய்டு வேறு இல்லை, கான்வே வேறு இல்லை, ருத்ராஜ். அஃப்கோர்ஸ் ருத்ராஜ் ரச்சின் ரவீந்திரா தான் ஓப்பன் பண்ணோம். லைக் ரானே இருக்கார் 1-1 தேவைப்பட்டதுன்னா. ஃபாஸ்ட் பாலிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் ஃபாஸ்ட் பாலரோட தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி 4 பேர் சொல்லிட்டேன் இல்லையா, மொயின் அலி, ரித்திக்ஷனா, ரச்சின் ரவீந்திரா. ஃபாஸ்ட் பாலிங் என்ன பண்ணுங்க, அஃப்கோர்ஸ் தீபக் சார் இருக்கார், முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங், அங்கரேக்கர், ஷார்துல் டக்கர், இதையாவது 2 பேரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜடேஜா, மொயின் அலி, தீக்ஷனா வில் பி தேர், ஆர் ஜடேஜா, மொயின் அலி, சாட்னர். ஐ டோன்ட் நோ தீக்ஷனா ஃபிட்னஸை பொறுத்தது. பிச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும். 164 இஸ் வெரி குட் ஸ்கோர். வின்னிங் ஸ்கோர் கூட சொல்லுவோம், நாட் ஈவன் ஆவரேஜ். ஸ்பெஷலி MS தோனி கேப்டன்சிக்கு எந்த பவுலரை எந்த எண்ட்லேருந்து கொண்டு வரணும், எந்த இடத்துல ஷார்ட் பவுண்டரி இருக்குது, எந்த ஃபீல்டர் எங்கே நிற்க வைக்கணும், எல்லாம் தோனிக்கு தெரியும். வி நோ தட். மோஸ்ட் ப்ராபப்லி தான் லாஸ்ட் சீசனாக இருக்கும். போன சீசனே அவர் ரிட்டையர் ஆக வேண்டியது, பட் ஃபேன்ஸுக்காக விளையாடுறாரு. லெட்ஸ் சி. நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஓப்பன் வருவார், அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓப்பனிங் வர மாட்டார். அவர் கண்டிப்பாக அவர் நம்பர் 7, 8 தான் வருவார். 2-3 ஓவர் இருக்கும்போது புது பால் விளையாடுறதுக்கு அவர் யூனிட் ஸ்பெஷல் டெக்னிக். இந்தியாவுக்கு அவர் ஓப்பன் பண்ணதில்லை என்றைக்குமே. ஸோ அதனால் ஓப்பனில் வர மாட்டார். 7, 8 தான் வருவார். பர்ஃபெக்ட் ஓப்பனிங்கோட தான் போவாங்க. எஸ்பெஷலி ஃபஸ்ட் மேட்ச் வேறு நாளைக்கு நிறையா ஓப்பனிங் செரமனிலாம் இருக்குது, பார்க்கலாம். விராட் கோலி பார்ப்போம். அவர் 2 மாதம் கழிச்சு பேட்டை பிடிக்க போகிறார். இப்போ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை. ராத்திரி 3 மணிக்கு எழுந்திரிச்சு பேட்டிங் பண்ணலாம், எங்கே வேணாலும் வந்துடுவார் அவர். அந்தளவுக்கு ஃபிட்னஸ் ஆகட்டும், ஹங்கர் ஃபார் ரன்ஸ் இஸ் தேர். அண்ட் உங்களை மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பா? சரி, சொல்லு. இப்போ யார் வின்னிங் பர்சன்டேஜ்னா ஐ வில் கிவ் 55% டு சிஎஸ்கே, 45% டு RCB. ஏன் 45 அவ்வளோ கொடுக்குறேன்னா, பிகாஸ் மேக்ஸ்வெல், விராட் கோலி, கேமரன் கிரீன் எனி மொமெண்ட் மேட்ச்சை மாற்றிடுவாங்க பேட்டிங்கில். ரைட், ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் அவங்களுக்கு நிறைய வேணும், ஏன்னா போலிங் இல்லை. அது அவங்க பேட்டிங் தான் ஜெயிக்க வைக்கணும் RCBயை. சிஎஸ்கேக்கு அப்படி இல்லை, எதர் பேட்டிங் ஆர் போலிங் ப்ளஸ் ஹோம் சப்போர்ட் வேறு இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் வேறு, டிஃபெண்டிங் சாம்பியன், ஃபுல் ஆஃப் எல்லோஸ் பார்க்க போகிறீங்க. அமர்கலமாக இருக்கும். தட் இஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் சிஎஸ்கே ஆல்சோ. சொன்ன மாதிரி தான் 55-45. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள். அப்டேட் பண்ணிட்டேன். அந்த 2 பவுன்ஸர் நல்லா நோட் பண்ணுங்கள். 2வது பவுன்ஸர் வந்து ஜுக்குன்னு இப்படி வரும், பிசுன்னு வரும்போது காதில் ஒயின்னும் 140 ஸ்பீடில் வரும்போது நீங்கள் முன்னாடி போய் நிற்க முடியாது. பும்ரா பால், ரபாடா பால் எல்லாம் அது குட் அட்வான்டேஜ் ஃபார் ஃபாஸ்ட் பாலர்ஸ். வெரி நைஸ். பேட் அண்ட் பால் மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் இனிமேல் 200+ பார்க்குறதே கஷ்டம் தான். ஒரு ஹோல் டோர்னமெண்ட்டே சொல்கிறேன் நான். பிகாஸ் பவுலர் ஹேஸ் தட் செகண்ட் வெப்பன். பவுன்சர் ஷார்ட் பிச்சு நீங்கள் ஒரே ஒரு ஷாட் தான் விளையாட முடியும். புல் பண்ணணும், இல்லை உக் பண்ணணும். அது ஒன்று ஃபைன் லெக்கு, டீப் ஸ்கொயர் லெக்கு வச்சு டாப் ஏஜ் ஆச்சுன்னா அவுட் ஆகிடுவாங்க, இல்லை குனிஞ்சிடுவாங்க அடி போடுமேனு. அதனால தான் நான் சொல்கிறேன், பவுன்சர் இஸ் அ பிக் வெப்பன். ஸ்பின்னருக்கு எப்படி குக்லி, தீசரா அதெல்லாம் வைப்பணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் பாலர்னால் பவுன்ஸ் தான் மெயின். பவுன்சர் இருந்தால் தான் நீங்கள் பேட்ஸ்மேனை பேக் ஃபுட்டில் அனுப்ப முடியும். இல்லைன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் ஈஸியாக. அதுவும் T20 ஒரே ஒரு பால் தான். 1 டே மாதிரி இல்லை, 2 பால் கிடையாது. ஒரே ஒரு பால் தான் விளையாடணும். 20 ஓவர் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். நடுவில் ஸ்ட்ராட்டஜி பிரேக்லாம் இருக்கும். அதில் போக பார்ப்போம். போனேன் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் லைவ் வர்றதுக்கு. கம்யூனிட்டியில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் எத்தனை மணிக்கு லைவ் வருவோன்னு. டோர்னமெண்ட் ஓப்பனர் இல்லையா? ரைட், எங்களுக்கு தேவையில்ல ஆதரவு தான். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா மேட்சுக்கும் ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூ சிஎஸ்கே மட்டும் பேசுகிறதா இருக்கும் ஆஸ் ஆஃப் நவ். ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தால் எல்லாத்துக்கும் பேசுவோம். எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். பொறிபத்திரத்திற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.